தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உணவாக வந்த இறைவன் என்கிற தலைப்பில் இன்றைய நாளினுடைய தியானம் அமைந்திருக்கிறது. அதில் 4 சிந்தனைகளை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். ஒன்று, மெல்கிசதேக் காணிக்கையாக கொடுத்த அப்பரசம், வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா என்கிற உணவு, உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்டிருந்த மன்னா, பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அப்பமாய் நமக்கு தோன்றி அப்பமாய் நமக்கு என்றென்றும் வாழ்வளிக்கக்கூடிய இறை பிரசன்னமாக நம் மத்தியில் விற்றிருப்பது. எனவே இவற்றை தியானிக்க தூய ஆவியினுடைய வல்லமையை வேண்டி ஜெபிப்போம். உற்சாகமாக கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு பாடி தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி இவ்வேளையில் நாம் ஜெபிப்போமாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவர் நம் மத்தியில் வல்லமாயா பிரசன்னமாகிற நேரம் அவர் ஊற்று தண்ணீராய் ஜீவ நதியாய் நம்மில் ஊற்றெடுக்கிறார். அந்த வல்லமை நம்மிலே எழுந்தருளி வருகிறது. ஆண்டவருடைய ஆற்றல் நம்மிடமிருந்து வருகிறது. இதோ தூய ஆவியினால் நாம் அபிஷேகம் செய்யப்பட, அந்த ஆவியினால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட, அந்த ஆவியினுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள, அந்த ஆவியினுடைய வழிநடத்துதலை உணர, தூய ஆவியானவரே ஊற்று தண்ணீரே பொங்கி வாரும், எங்களை அபிஷேகம் செய்யும், எங்களை ஆட்கொள்ள வாரும் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போம். கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம் நடக்கிற தருணம் இது. இதோ இவ்வேளையிலே கூடி பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஜீவ தண்ணீர் உன் மீது ஊற்றப்படுகிறது. தூய நீரினால் நீ கழுவப்படுகிறாய். புனித நீர் உனக்குள் ஊற்றெடுக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது. ஆர்ப்பரித்து பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஊற்று தண்ணீரே எங்கள் ஜீவநதியே எழுந்தருளி வாரும், எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் என்று பாடி ஜெபிப்போம். ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம்
கனம் பெற்றிட, கர்த்தரின் கரங்கள் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் நம் ஒவ்வொருவரின் மத்தியிலும் எழுந்தருளி, இதோ ஆண்டவருடைய மீட்பில் பங்கு பெறுகிறவர்களாக, ஆண்டவருடைய இறை ஆட்சியின் பிள்ளைகளாக, விண்ணரசில் வீற்றிருக்கிற பாக்கியம் பெற்றவர்களாக, பேறு பெற்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ நமக்கு இருக்கிற தடைகள் உடைகிறது, நமக்கு இருக்கிற கவலைகள் தீருகிறது, நம்முடைய பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வருகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆவியினால் நாம் அபிஷேகம் செய்யப்படுகிறோம், ஆண்டவருடைய ஆவியினால் நாம் வழிநடத்தப்படுகிறோம், ஆண்டவருடைய ஆவியினால் நாம் ஒவ்வொருவரும் வலிமையும் ஆற்றலும் சக்தியும் பெற்றுக் கொள்கிறோம். எனவே ரட்சிப்புகளின் ஊற்றுக்கள் நம்மில் ஆசீர்வாதத்தை வழங்கும்படியாக பாடி செபிப்போம். ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபை தனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபை தனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபலமும் பரிசுத்தமும், ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவனுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவனுடன் பெற்றிடவே வரம் தாருமே. பாடி. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மீண்டுமாய். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே, ஆண்டவரே ஆசீர்வாதியும் அபிஷேகத்தை தாரும், வல்லமையை தாரும். இதோ இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற, இந்த தியானத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்யும். ஆவியின் வல்லமையினால் நிரப்பி அருளும். அவருடைய உள்ளத்திலே ஜீவ நதியை ஊற்றி, இதோ உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற, சுகம் பெற, நலமடைய, குணமடைய வேளையில உருக்கத்தோடு வேண்டி செபிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம் அருட்துணையை வேண்டுகிறோம். ஆவியின் வல்லமையே இறங்கி வாரும், ஆவியின் ஆற்றலே எங்களை ஆட்கொள்ள வாரும், ஆவியின் அருளே எங்களை நிரப்ப வாரும் என்று சொல்லி தொடர்ந்து பாடி நாம் செபிப்போம். கர்த்தரே ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Praise the Lord, 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 praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எப்படி உணவாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பல்வேறு இறை வார்த்தை பகுதிகளை வாசித்து தியானித்து முழுமையான இறை ஆசீர்வாதத்தை நாம் இந்த நாளில் உணர இருக்கிறோம். சமீபத்தில் ஜிம்பாப்வே நாட்டிலிருந்து ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? 200 யானைகளை நாங்கள் கொல்லப் போகிறோம். 200 யானைகளை கொல்லப் போகிறோம். ஏன் இந்த யானைகளை அவர்கள் கொல்லப் போகிறார்கள்? எதற்காக இந்த யானைகளை அவர்கள் கொல்லப் போகிறார்கள்? ஏனென்றால் ஜிம்பாப்வேவில் வாழ்கின்ற மக்கள் அனுதினமும் பசியினாலும் பட்டினியினாலும் வேதனையினாலும் துன்பத்தினாலும் வறுமையினாலும் வாடுவதினால் இந்த யானைகளை கொன்று அவர்களுக்கு உணவளிக்கப் போகிறார்கள். இந்த யானைகளை கொன்று அவர்களுக்கு உணவினை வழங்கப் போகிறார்கள். இதற்கு முன்னாடி இன்னொரு நாட்டில் அது நடந்திருக்குது. எந்த நாடு? நமீபியா என்கிற நாட்டில். நமீபியா என்கிற நாட்டில் 83 யானைகளை
கொன்றிருக்கிறார்கள். ஏன்? அங்கேயும் பசிதான், வறுமை, மக்கள் பட்டினியினால் வாடுகிற நிலை. அதனால அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக இந்த யானைகளை கொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் பல நாடுகள் பசியினாலும் பட்டினியினாலும் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. சொமாலியா நாட்டில் வறுமை, தண்ணீர் பஞ்சம், உணவுக்கு அங்கு வழி இல்லை, கொத்து கொத்தாக மடிகின்ற நிலை. ஏன்னா உணவு இல்லை. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில், இந்த 21வது நூற்றாண்டில், இந்த நவீன உலகத்தில் பல மாற்றங்களை கண்டு அற்புத அதிசயங்களை எல்லாம் பிரமிக்க வைக்கின்ற எல்லாவற்றையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் மடிகிறவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்? நம்ம நாட்டில், நாம வசிக்கிற தமிழகத்திலேயே தண்ணீர் இல்லாத போது ஏழை விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? எலிக்கரியை உண்டார்கள். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எலிக்கறி உணவு. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உலகத்தில் பல்வேறு மக்கள் பசியாலும் பட்டினியாலும் கொத்து கொத்தாக மடிகிற நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உணவாக வந்தார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். மெல்கிசதேக் என்கிற அரசர். மெல்க் என்றால் எபிரேய மொழியில அரசர் என்று பொருள். மெல்க் என்றால் அரசர், செதேக் என்றால் நேர்மை என்று பொருள். எபிரேய மொழியில் நேர்மை, நேர்மையான அரசர் என்பதுதான் அந்த மெல்கிசதேக் என்கிற பெயரினுடைய முழுமையான பொருள். இந்த மெல்கிசதேக்கை பற்றி விவிலியத்தில் பல இடங்களில் குறிப்புகள் உண்டு. தொடக்க நூல் புத்தகம் 14வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள் தான், இந்த குறைவான பகுதி தான் மெல்கிசதேக்கை பற்றி சொல்லுகிறது. யார் இந்த மெல்கிசதேக் என்றால், அவர் திடீரென்று தோன்றி ஆபிரகாமுக்கு அப்பரசத்தை காணிக்கையாக கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்பரசத்தை காணிக்கையாக கொடுக்கிறார். அவர் சாலேம் நாட்டைச் சேர்ந்தவர் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. அப்பரசத்தை அவர் காணிக்கையாக கொடுக்கிறார். அது எதனுடைய அடையாளம் என்றால், அது வெற்றியினுடைய அடையாளம், அது நற்கருணையினுடைய முன் அடையாளம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலை, திரு இரத்தத்தை குறிப்பதனுடைய அடையாளம், அது இறை ஆசீர்வாதத்தின் நன்றியின் அடையாளம், அது தியாகத்தின் அடையாளம். ஆபிரகாம் போரிலே வெற்றி பெற்று திரும்பிய பிறகு மெல்கிசதேக் இந்த அப்பரசத்தை காணிக்கையாக கொடுக்கிறார். திருப்பாடல்கள் 110 4வது இறைவார்த்தை சொல்கிறது, மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, குருத்துவத்தின் அடையாளமாகவும் மெல்கிசதேக் இருக்கிறார். அப்ப குருவானவர் அப்பத்தை, ரசத்தை ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அவர் நிறைவேற்றுகிற போது அந்த மெல்கிசதேக்கின் முறைமைப்படி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் மெல்கிசதேக் என்பது கிறிஸ்துவின் அடையாளம். கிறிஸ்து அப்பத்தில் பிரசன்னமாகிறார், திராட்சை ரசத்தில் தன் இரத்தத்தை அவர் கலக்கிறார். அதுபோலவே எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் 5வது அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளும் கூட மெல்கிசதேக் அரசரை பற்றி குறிப்பிடுகிறது. மெல்கிசதேக்க அரசராகவும் குருவாகவும் நாம் பார்க்கிறோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி தலைமை குரு என்கிற ஒரு அந்தஸ்தை கிறிஸ்துவுக்கு வழங்குகிறது புதிய ஏற்பாடு.
தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாக இந்த இடத்தில் வெளிப்படுகிறார். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, மோசேயினால் கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் தானே உடன்படிக்கையாக மாறியது. உடலாய் இரத்தமாய் அவர் பிரசன்னமாவதால் புதிய உடன்படிக்கை. இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அதுபோலவே விடுதலை பயண புத்தகம் 16வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் தொடர்ந்து இஸ்ராயேல் மக்கள் பசியிலும் பட்டினியிலும் துன்பத்திலும் இருந்தபோது அவர்கள் அந்த பாலை நிலத்தில் செய்வது அறியாது புலம்புகிறார்கள். கடவுளை நோக்கி புலம்புறாங்க. இப்படி எங்களை இந்த பாலை நிலத்தில் வதைக்கவா கொண்டு வந்தீர்? நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாமே. இங்க உணவில்லாம நாங்க எல்லாம் செத்து மடிகிறோமே, செத்து மடிவதற்காகவா எங்களை அழைத்து வந்தீர் என்று புலம்புறாங்க, முணுமுணுக்கிறாங்க. உணவு இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அது போராட்டம் அன்பிற்குரியவர்களை, தவிப்பு. உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிறார் பாரதியார். இப்போ உணவு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவை. அந்த உணவு இன்றி மக்கள் வாடுகிறார்கள். அப்பொழுதுதான் மக்கள் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி அவர்கள் நடப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா பொழியப்படும் என்று சொல்லி ஆண்டவர் மன்னாவை பொழிகிறார். 12வது வசனம், விடுதலை பயணம் 16வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. இஸ்ராயேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டேன். கடவுள் சொல்றார் பாருங்க, எப்பெல்லாம் நம்ம வேதனையில தவிக்கிறோமோ, துன்பத்தில் தவிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்முடைய குரலை கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தில் அற்புதமான பகுதி உண்டு. ஆகார் அந்த பாலை நிலத்தில் தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் இல்லை, உணவு இல்லை என்று வேதனைப்பட்டு கண்ணீரோடு கடவுளை நோக்கி கதறுகிறார். என் மகன் இஸ்மேல் சாவதை பார்க்க நான் சகியேன் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். அப்ப கடவுள் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய குரலுக்கு செவிசாய்ப்பதை பார்க்கிறோம். அதுபோலவே இறைவாக்கினர் எலியா ஒரு நாள் முழுவதும் அந்த பாலைவனத்தில் நடந்து போறாரு. அந்த களைப்புல அப்படியே ஒரு இடத்துல சாய்ந்து போகிறார். என்ன செய்வதுன்னு தெரியல, பசி மயக்கம், சுருண்டு கீழே விழுந்துறாரு. ஆண்டவரின் தூதர் அவரை தட்டி எழுப்பி, எலியா எழுந்திரு, இதோ உணவு, இந்த உணவை உண்டு நீ உறுதி பெறு, மீண்டுமா எழுந்து நட. அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த இறைவார்த்தை. நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். 15வது இறைவார்த்தை, மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் ஒன்று காணப்பட்டது. அந்த மன்னா எப்படி இருந்துச்சாம்? மெல்லிய உறைபனி போன்ற ஒரு சிறிய பொருளாக அது இருந்தது. இஸ்ராயேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை நோக்கி மன்னா என்றனர். இந்த இடத்துல மன்னான்னா வடிவேல் இல்லை, மன்னா என்ன அப்படின்றது இல்லை. மன்னா என்றால் இங்க சொல்றாங்க பாருங்க, ஏனெனில் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு. வானத்திலிருந்து பொழியப்பட்டது, மெல்லிய உறைபனி போல இருக்குது, ஆனா அது என்னன்னு தெரியல. அதனால அதை மன்னா என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அப்போ மோயிசன் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. நான் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. அந்த அப்பம் எதற்காக தரப்படுகிறது?
வயிற்று பசி ஆற்றுவதற்காக. பழைய ஏற்பாட்டில் மோயிசனால் கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த உணவு எப்பேற்பட்ட உணவு? வயிற்று பசி ஆற்றுவதற்கான உணவு, வயிறு நிரம்புவதற்கான உணவு, உடலை வளர்ப்பதற்கான உணவு, உடல் பலம் பெறுவதற்கான உணவு. இறைவார்த்தை சொல்லுகிறது, விடுதலை பயண புத்தகம் 16வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை, 40 ஆண்டுகளாக இந்த மன்னாவை இஸ்ராயேல் மக்கள் உண்டார்களாம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 ஆண்டுகளாக இந்த மன்னாவை அவர்கள் உண்டார்கள். எப்படி? ரொம்ப முக்கியமான வசனம், அவர்கள் கானான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை இந்த மன்னா உணவை உண்டார்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு கனெக்ஷனை நான் கொண்டு வரேன். கானான் நாட்டுக்குள் அந்த எல்லைக்குள் அவர்கள் புகும் வரை இந்த மன்னாவை உண்டார்கள். நாம் கானான் ஆகிய விண்ணகத்தில் அடியெடுத்து வைக்கும் வரை ஆண்டவருடைய திரு உடலை திரு இரத்தத்தை உட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக பலியில் பங்கெடுத்து அப்பமாய் ரசமாய் பிரசன்னமாகிற இந்த காணிக்கையில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய திரு உடலில் திரு இரத்தத்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் எப்பொழுது நாம் விண்ணகத்தில் அடியெடுத்து வைக்கிறோமோ அதில் நிறைவு பெறுகிறது. அதுதான் கானான் நாட்டு எல்லைக்குள் அவர்கள் புகும் வரை, விண்ணகத்துள் நாம் நுழையும் வரை இந்த மன்னா உணவை உண்டு வந்தார்கள். இந்த அப்பரசத்தை நாம் உண்டு வருகிறோம். அது கடவுளுடைய உடல், கடவுளுடைய இரத்தம். அற்புதமான ஒற்றுமை இருப்பதை நாம் உணரலாம் அன்பிற்குரியவர்களே. எனவே இந்த மகத்துவமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அப்பத்தில் பிரசன்னமாகிறார் என்பதை 2வது பகுதியில் நாம் உண்மையாகவே உணர்ந்து கொள்வோம். இப்பொழுது ஒரு பாடலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகம் தருவது ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது தெய்வீக அப்பமீது 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 அப்பாவில் இணைக்குது சுமந்திடும் போதினே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது வலுவெல்லாம் இழந்து நான் வீந்திடும் போதினே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது இயேசுவை எண்ணிடன எண்ணுக பின்னிடன
இணைக்குது. சின்னஞ்சிறு அப்பமிலே சிந்திக்க வைக்குது. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உடன்படிக்கையின் பேழையாக மாறுகிறார்? புதிய உடன்படிக்கையினுடைய பேழை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பழைய உடன்படிக்கை பேழையில் 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் 9வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை நாம் வாசித்தோம் என்றால், உடன்படிக்கை பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பொற்சாடியில மன்னாவை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆரோனினுடைய தளிர்த்த கோலானது அதில் வைக்கப்பட்டிருந்தது. பிறகு உடன்படிக்கையின் கற்பலகை அந்த பேழையில் இருந்துச்சு. இந்த 3 பொருட்கள் அதில் இருந்தது. 1 மன்னா, 2 ஆரோனின் கோல், 3 உடன்படிக்கையின் கற்பலகை. இது 3ம் ஒரு மிக மிக முக்கியமான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. உள்ளிருந்த மன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை பிரசன்னத்தை வலியுறுத்துவதனுடைய அடையாளம். இயேசு ஆண்டவர் உணவாக இந்த உலகத்திற்கு வந்தார். உணவாக வருகிற கிறிஸ்து உயிருள்ள பிரசன்னமாய் அப்பத்தில் இருக்கிறார். தளிர்த்த அந்த கோல், ஆரோனுடைய கோல், கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்பதனுடைய அடையாளம். ஒரு ஆயன் தன்னுடைய கையில கோல் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், நீங்க ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க இவங்களெல்லாம் பார்த்துருக்கலாம். கையில் எப்பொழுதும் ஒரு கோலோடு இருப்பாங்க. அந்த கோல் எதற்காக? ஆடு மாடுகளை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக. ஒருவேளை ஒரு ஆடோ மாடோ வழி தவறி போது உடனே ஒரு அடி அடிப்பாங்க, சரியான பாதைக்கு வருவதற்கு. திசை மாறி போகிறது, ஒரு அடி அடிச்சு சரியான பாதைக்கு. அப்ப அதை வழி நடத்துவதற்கு இந்த கோலானது இருக்கிறது.
அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு இந்த கோலானது இருக்கிறது. அதுபோல ஆரோனினுடைய கோல் இஸ்ராயேல் மக்களை வழி நடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் உறுதுணையாக இருந்தது. மோசேயினுடைய அந்த கரங்களில் இருந்த வல்லமையான கோலானது செங்கடலை இரண்டாக பிளக்கச் செய்தது. பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு எழுவதற்காக அது ஒரு சக்தியாக, ஆற்றலாக செயல்பட்டது, ஒரு கருவியாயிருந்தது. அப்படிப்பட்ட ஆரோனினுடைய கோல் அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்தது. பிறகு கற்பலகை. இந்த கற்பலகை எதனுடைய அடையாளம் என்றால், நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளினுடைய அடையாளம். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை பாதையை ஒரு கட்டுக்கோப்பான, பண்பட்ட, ஒழுக்க நெறியில் வாழ்வதற்கான அடையாளமாக இந்த கற்பலகைகள் இருக்கிறது. 10 கட்டளைகள். உன் கடவுளாகிய ஆண்டவரை நேசித்து அன்பு செய்வாயாக, உன்னை போல நீ பிறரை நேசிப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, மோகப்பாவம் செய்யாதிருப்பாயாக, பிறர் உடைமை மீது ஆசைப்படாதிருப்பாயாக, பிறர் மனைவியின் மீது, பிற தாரத்தின் மீது ஆசைப்படாத, இப்படிப்பட்ட பல்வேறு கட்டளைகளை அடங்கிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை, வாழ்க்கை முறையை உள்ளடக்கிய கற்பலையாக அது இருந்தது. பார்த்தீங்களா? முக்கியமான ஒரு அடையாளங்களை முன்னிறுத்தி இந்த உடன்படிக்கை பேழையில் இவை அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டில். எப்பொழுதெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்களோ, எந்த இடத்திலெல்லாம் வைக்கிறார்களோ, அந்த இடத்தில் அவர்கள் போரிலே வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை பேழை வருவதை பார்த்த உடனே படைகள், எதிர்ப்படைகள், பகையாளிகள் அஞ்சு நடுங்குவதை இறைவார்த்தை பகுதி நமக்கு பதிவு செய்கிறது. உடன்படிக்கை பேழை வருகிறது என்றால் அந்த எதிர்ப்படையினருக்கு அவ்வளவு பயம், அச்சம். ஏனென்றால் அது இறைவனுடைய பிரசன்னம், இறை பிரசன்னத்தை தாங்கிய உடன்படிக்கை பேழை. என் அன்பிற்குரியவர்களே, பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப், அது கடவுளை வழிபடுகின்ற இடம், கடவுளை முழுமையாக வழிபட்டு புகழ்ந்தேத்துகின்ற இடம், கடவுளுக்கு ஆராதனை செய்கிற இடம், கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற இடம். A place of worship. கடவுளுடைய பிரசன்னம் குடிகொண்டிருக்கிற இடம் அது. அதனால்தான் உடன்படிக்கை பேழைக்கு அவ்வளவு வல்லமை. உடன்படிக்கை பேழை காணாத போது, உடன்படிக்கை பேழை இஸ்ராயேல் மக்களோடு இல்லாத போது எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க தெரியுமா? தோல்வி, துன்பம், இடர்பாடுகள், கொள்ளை நோய்கள், கஷ்டங்கள், பாரங்கள், சுமைகள், இது எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. உடன்படிக்கை பேழை அவர்களிடத்தில் இல்லாத போது இது எல்லாமே நடந்தது. ஆண்டவர் நம்மோடு இல்லாத போது, ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நாம் உணராத போது, ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே நாம் வாழாத போது நமக்கும் கூட தோல்விகள் தான், ஏமாற்றங்கள் தான், கலக்கம் தான், பிரச்சனைகள் தான். அன்புக்குரியவர்களே, இப்ப புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை என்பது வேறு, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை என்பது வேறு. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இந்த உடன்படிக்கை பேழையில் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். அவர் நற்கருணையில் இருக்கிறார். அவர் வாழும் கடவுளாக இருக்கிறார். அந்த இறை பிரசன்னத்தை தாங்கி இருப்பதுதான் நற்கருணை பேழை. நற்கருணை பேழை. கடவுள் எப்பொழுதும் அங்கு பிரசன்னமாக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது பாருங்க. இறைவன் எப்பொழுதும் அந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். கடவுள் அதில் வாழ்கிறார். நமக்காக கடவுள் காத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் அது. எனவே அந்த இறை பிரசன்னத்தை நாம் உணரும் பொருட்டு, என் கூடவே இரும் இயேசுவே, என் பக்கத்திலே இரும் ஆண்டவரே, என் நோயிலே, என் வியாதியிலே, என் வருத்தத்திலே, என் துன்பத்திலே, என் கலக்கத்திலே, என் பணபாரத்திலே, ஆண்டவரே இயேசுவே, நீர் என்னோடு உடனிருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தி அருளும் என்று நாம் பாடி செபிக்க இருக்கிறோம்.
உடன்படிக்கை பேழையாய் ஆண்டவர் இயேசு நம்மோடு உடன் இருப்பதை உணர்ந்து ஆராதித்து துதித்து கடவுளை போற்றி புகழ்ந்து என் கூடவே இரும், என் பக்கத்திலே இரும் என்று பாடி நாம் ஜெபிப்போம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்முடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்க நற்கருணையில் எழுந்தருளி வருகிறார் நம் ஆண்டவர் இயேசு. நம்முடைய உயிரற்ற வாழ்க்கையில் உயிரோட்டம் பெறுவதற்கான உயிருள்ள அப்பமாய் எழுந்தருளி வருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த உயிருள்ள அப்பம் நம் உள்ளத்தில் வெளிச்சம் பெற, நம்முடைய மனதுக்குள் இருக்கின்ற அழுக்குகள், காயங்கள், வலி, வேதனை, துன்பம், இருட்டு இவையெல்லாம் விலகி போய் நாம் புனிதமடைய, வெளிச்சம் காண ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நம் உள்ளத்தில் வரவேற்று சொல்வோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனையோ முறை திருப்பலியை நிறைவேற்றுகிற போதெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட விதத்தில் ஒரு குருவானவராய் நான் அனுபவித்த அனுபவம், ஆண்டவருடைய திரு உடலை தன்னுடைய கையிலே ஏந்தி அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து என்று சொல்லி அந்த வசீகரமான ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய உயிருள்ள அப்பம் பிரசன்னமாவதை ஜெபிக்கிற போதெல்லாம் தங்களுடைய கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவருடைய முன்னிலையில் முழந்தாளிட்டு ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பெற, உங்கள் கண்ணீரெல்லாம் மாற, உன் காயங்கள் எல்லாம் மாற நற்கருணையில் பிரசன்னமாகிற இறைவன் எழுந்தருளுகிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவருடைய திரு ரத்தத்தை கையில் எடுத்து, இதோ புதிய உடன்படிக்கைக்கான ரத்தம், இந்த மீட்பின் கிண்ணத்தை கையில் ஏந்தி ஆண்டவருடைய திரு ரத்தத்திலே நாம் எல்லோரும் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஜெபிக்கிற உன்னத வசீகர ஜெபத்தினை சொல்லுகிற போது நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாகிறது, நம்முடைய வியாதிகள் எல்லாம் மறைகிறது, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருகிறது. இந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை ஒவ்வொரு திருப்பலியிலும் அனுபவிக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கை மாற, உன் வியாதிகள் மறைய, உன் கஷ்டங்கள் தீர, உன் கண்ணீர் மறைய ஆண்டவரிடத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபி. நற்கருணை ஆண்டவர் உன்னை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற இவ்வேளையில் இயேசு கிறிஸ்து பிறப்பின் வழியாக எப்படி உணவாய் நம மத்தியில் வந்தார் என்பதை இந்த மூன்றாவது பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இயேசுவினுடைய பிறப்பே இந்த உணவின் அடையாளம்தான். குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள், அதுவே உங்களுக்கு அடையாளம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அடையாளமாக எது கொடுக்கப்படுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். தீவன தொட்டி என்பது ஆடு மாடுகள் உணவு உட்கொள்ளுகிற இடம். அந்த உணவு உட்கொள்ளுகிற இடத்தில் இயேசுவை கிடத்தி இருந்தார்கள் என்றால் இயேசு இந்த உலகத்திற்கு உணவாக வந்தார். தன்னை அவர் உடைத்து கொடுக்க வந்தார். அவர் வாழ்வளிக்கக்கூடிய அப்பமாக வந்தார் என்பதுதான் அந்த பிறப்பின் போதே இயேசுவை தீவன தொட்டியில் கிடத்தி இருந்ததனுடைய அடையாளம். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு மறைபொருள் அதில் அடங்கி இருக்குது பாருங்க. இயேசு மாட்டுக்கொட்டாயில பிறந்தாரு அப்படின்னு சர்வசாதாரணமா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். இயேசு மாட்டுக்கொட்டகையில் பிறந்தார் என்று கைத்தட்டி பாடல் பாடிவிட்டு சென்று விடுகிறோம். அதனுடைய உண்மையான பொருள் பார்த்தீங்களா? இயேசு அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருப்பதற்கான காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய அப்பமாக மாறுகிறார். இந்த உலகத்தினுடைய ஆன்ம பசி தீர்க்கின்ற, ஆன்ம தாகத்தை தீர்க்கின்ற கடவுளாய் அவர் வருகிறார்.
என்பதுதான் அதனுடைய அடையாளம். ஆண்டவருடைய வாழ்க்கையில இதை பல முறை உணர்த்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறாருங்க. நீங்க பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் ஆண்டவர் அப்பமாய் வெளிப்படுவதை இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. அப்பம் பழுகிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் என்றால் மத்தேயு நற்செய்தியில் இருக்கு, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி, 4 நற்செய்தியிலும் இந்த அப்பத்தை பற்றிய நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மத்தேயு நற்செய்தியில 14வது அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள் அப்பம் பழுகிய நிகழ்வு. மார்க்கு நற்செய்தியில் 6வது அதிகாரம் 31 முதல் 44 வரை உள்ள இறை வார்த்தைகள். லூக்கா நற்செய்தியில 9வது அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். அப்பம் பழுகிய நிகழ்வு. ஆண்டவர் பசியாயிருந்த மக்களுக்கு அவர் உணவு அளித்தார், அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தார், எல்லோரும் வயிறார உண்டார்கள். மீதியான துண்டுகளை அவர்கள் சேகரித்து வைத்தார்கள், சேமித்து வைத்தார்கள். கடவுள் இது ஒரு அடையாளமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மன்னா பொழியப்பட்டது. பசியோடு அந்த பாலை நிலத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் மன்னாவை வயிறார உண்டு மகிழ்ந்தார்கள், நிறைவடைந்தார்கள். அதுபோல ஆயனில்லா ஆடுகளைப் போல பசியோடு இரவு பகலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஓடோடி வந்தவர்களை வெறும் வயிற்றினராய் அனுப்பிவிடுவதற்கு கடவுளுக்கு மனசு இல்லை. இயேசுவுக்கு மனம் வரவில்லை. நீங்களே அவர்களுக்கு உணவளியுங்கள் என்று சொல்லி, பிரியமானவர்களை, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 2 மீன்களை எல்லோரும் வயிறார உண்வதற்குரிய ஆசீர்வாதமாய் அதை பழுகச் செய்கிறார். அப்ப இன்றைக்கு உணவு பற்றாக்குறை இருக்கிறது. அது உணவு பற்றாக்குறை இல்லைங்க, பகிராமை, பகிர்வு பற்றாக்குறை ஒரு இடத்தில் குவிந்து கிடக்கிறது. ஒரு செல்வந்தன் சொல்றான் இல்லையா, மனமே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான உணவு உனக்கு இருக்கிறது, எனவே இந்த களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு. சில பேர் அப்படிதான் உண்டு குடித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் களியாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள், உணவை வீணடிக்கிறார்கள், உணவினுடைய மகத்துவத்தை தெரியாமல் இருக்கிறார்கள். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்றவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. பாதி சாப்பிடுவாங்க, அப்படியே பாதி அந்த தட்டிலே இருக்கும். எவ்வளவு உணவை வீணடிக்கிறாங்க பார்த்திருக்கிறீங்களா? அவர்கள் உண்டு குப்பை தொட்டியில் தூக்கி வீசியதை அந்த இடத்தில் இருக்கிற ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற உணவை எடுத்து உட்கொள்ளுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த எச்சில் உணவை உட்கொள்ளுகிற நிலை. எதனால வறுமை, எதனால பசி பஞ்சம், எதனால ஒவ்வொரு நாளும் பட்டினி வயிற்றோடு இந்த உலகத்தில் உறங்கச் செல்லுகிறார்கள் என்றால் பகிராமை. தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காமல் தனக்கு வேண்டும் தனக்கு வேண்டும் என்று எல்லாவற்றையும் குவித்து வைத்துக் கொண்டிருப்பது, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பது. உணவினுடைய அருமை பெருமை பல நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உணரணும். உணவை வீணடிக்க கூடாது. உணவு பல ஏழை மக்களுடைய கனவு என்பதை மறந்து விடாதீர்கள். பல ஏழை மக்களின் கனவாக உணவு இருக்கிறது. எனவே உணவை ஒருபோதும் வீணடிக்காதீர்கள். விவசாயிகளை ஊக்கப்படுத்துங்கள், விவசாயத்தை ஊக்கப்படுத்துங்கள். அதன் வழியாக இந்த உலகம் எப்பொழுதும் நிறைவாக உணவை பெற்று நலமோடு வாழ்வதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அப்பம் பழுகுதல் நிகழ்வும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. பகிர்தலின் அடையாளம். நம்மிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கும் போது பசி பிணியை, பஞ்சம் பட்டினியை நம்மால் நீக்க முடியும். கொஞ்சம் தாராள மனசு வேணும், பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணம் வேண்டும். அப்பொழுது இந்த உலகம் நிச்சயமாக பசி பட்டினியிலிருந்து மீண்டுவிடும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில 6வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் நானே வாழ்வு தரும் உணவு என்கிறார். இயேசு எப்படி உணவாக வந்தார் என்பதனுடைய அடையாளங்கள் இதெல்லாம் பாருங்க. அந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் மட்டும் இந்த உணவினுக்கான பல்வேறு அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. பல அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு விளக்கமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லியே விளக்கிறேன் பாருங்க. நானே வாழ்வு தருகிற உணவு, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 15வது வசனம். எனது உணவை உண்போர் என்னோடு இணைந்திருப்பர். ஆண்டவருடைய தேவ நற்கருணை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவின் மகிழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய பேரின்பத்தில் இணையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது இறை வார்த்தை. எனது உணவை உட்கொள்ளுகிறவர்கள் என்றுமே வாழ்வார்கள். என்றுமே வாழ்வு. நான் பல இடங்களில் இதை அனுபவித்ததுண்டு. நோயாளிகளுக்கு உணவை அந்த ஆண்டவருடைய திருவுடலை கொடுக்கிற போது, முதியவர்களுக்கு தேவ நற்கருணை வழங்குகிற போது, இதை நான் என் வாழ்நாளில் இந்த குருத்துவத்தில் இருந்து கொண்டு தேவ நற்கருணையினுடைய மகிமையை, ஆசீர்வாதத்தை பல தருணங்களில் நான் அனுபவித்ததுண்டு. அன்பிற்குரியவர்களே, அவர்கள் என்றுமே வாழ்வர். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது இறை வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த தேவ நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள் என்றும் இறை வார்த்தை சொல்லுகிறது, சான்று பகர்கிறது. நிலை வாழ்வு அவர்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 47வது வசனம். நிலை வாழ்வு அவர்களுக்கு உண்டு. இந்த மண்ணுலகத்தில் தேவ நற்கருணை உட்கொள்ளுகிறவர்கள் சும்மா வெறுமனே பூசையில வந்து கலந்து கொண்டு அதை உட்கொள்ளுகிறவர்கள் அல்ல, மாறாக ஆன்ம தயாரிப்பு செய்து ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று நம்முடைய இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக்கி புனிதமாக்கி ஆண்டவருடைய தேவ நற்கருணை நாம் உட்கொள்ளுகிற போது நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம், நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 47வது வசனம். பிறகு யார் யாரெல்லாம் இந்த தேவ நற்கருணை உட்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அழிவு கிடையாது என்கிற உறுதியையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு எது கிடையாது? அழிவு கிடையாது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை. எனது உணவை உட்கொள்ளுகிறவர் எவரையும் அழிய விடாமல் நான் அவர்களை பாதுகாப்பேன். கடவுள் பாதுகாப்பை தருகிறார். வாழ்வு தருகிற உணவு அது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது வசனம். எனது உணவை உட்கொள்ளுகிறவர்களுக்கு பசியே இராது, அவர்களை இறுதி நாளில் நான் உயிர் தெழச் செய்வேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை. ஏனென்றால் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. யார் அந்த உணவு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் விண்ணிலிருந்து வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இறைமகன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த மெஸ்ஸியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் நமக்கு மீட்பை தருகிறவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் அவர்? நற்கருணையில் பிரசன்னமாயிருப்பவர். எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு, இறுதி நாளில் உயிர் தெழச் செய்கிற உணவு, நமக்கு பசியே வராத அளவிற்கு நம்முடைய ஆன்ம தாகத்தை தீர்க்கிற உணவு, நமக்கு வாழ்வு தருகிற உணவு, நம்மை அழியாமல் பாதுகாக்கிற உணவு, நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிற உணவு, நம்மை என்றுமே வாழ வைக்கிற உணவு, நம்மை என்றுமே அவரோடு இணைத்துக் கொள்கிற உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதை உறுதியாக சொல்லுகிறது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு கல்வாரி மலையில. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தில் ஒரு படை வீரன் ஒருவன் ஈட்டியை கொண்டு வந்து ஆண்டவருடைய அந்த விழாவில் குத்துகிறான். அப்பொழுது அவருடைய உடலிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது இறை வார்த்தை. என் அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த இறைவார்த்தை சான்று பகர்கிறது. தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தம் வரை இந்த மானிட குலத்தினுடைய மீட்பிற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிந்தினார் என்பதை அது நினைவூட்டுகிறது. நீங்களும் நானும் மீட்பு பெறப்போவது
அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான். இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உறுதி செய்யப்படுகிறது. இதை தெளிவாக எடுத்து சொல்கிறது. அவருடைய பிறப்பு முதல் அவருடைய பணி வாழ்வு, பிறகு அவருடைய இறப்பு, அந்த கல்வாரி நிகழ்வு. அந்த கல்வாரியில தன்னையே உடைத்து கொடுக்கிறார் இயேசு, அப்பமாய். உடைந்த அப்பம் இயேசு. பிறகு அவருடைய உயிர்ப்பின் போதும் கூட லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 42வது இறைவார்த்தை, தன் சீடர்களோடு உயிர் தெழுந்த பின்பு அவர் அப்பத்தையும் வேக வைத்த மீன் துண்டையும் உட்கொள்வதை பார்க்கிறோம். இதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பமாய் விற்றிருப்பதனுடைய அடையாளம். இறுதியாக இயேசு ஆண்டவர், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை, இதை என் நினைவாக செய்யுங்கள். அந்த நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன இறை வார்த்தையின்படிதான் இன்றளவும் கத்தோலிக்க திரு அவை ஒவ்வொரு தெய்வீக பலியினுடைய உன்னத கொண்டாட்டத்திலும் இயேசு உயிருள்ள அப்பமாய் பிரசன்னமாகிறார். உயிருள்ள கல்வாரி இந்த இடத்தில் நிகழ்கிறது. அந்த கல்வாரியில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை சான்று பகர எடுத்துச் சொல்லுகிறது இறை வார்த்தை. இதை என் நினைவாக செய்யுங்கள். அந்த நினைவாக செய்வதனுடைய அடையாளம் உடன்படிக்கை பேழை மன்னா அதில் வீற்றிருந்தது. அதுபோலவே 40 ஆண்டுகளாக அந்த பாலை நிலத்தில் உட்கொண்ட பிறகு அவர்கள் கானான் தேசத்தில் அடியெடுத்து வைக்கும் வரை அந்த மன்னா என்கிற உணவை உண்டார்கள். நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வில் பங்கேற்கும் வரை இந்த மண்ணுலகில் ஆண்டவருடைய தெய்வீக பலியில் பங்கெடுத்து தேவ நற்கருணை உட்கொண்டு நிலை வாழ்வின் நம்பிக்கையை இந்த மண்ணுலகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் இயேசு உணவாய் தீவன தொட்டியில் பிறக்கப் போவது. அந்த தீவன தொட்டியில் உணவாய் வருகிற கிறிஸ்து நம் அன்றாட வாழ்வில் தெய்வீக பலியில் ஆன்மீக உணவாய் எழுந்தருளி வர உருக்கத்தோடு செபிப்போம். இந்த தேவ நற்கருணை ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். உணவாக வந்த தெய்வத்தை, நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற வல்லமையான நற்கருணை ஆண்டவரை முழுமனதோடு நாம் ஆராதனை செய்வோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த 2வது நாள் ஆசீர்வாதமான தியானத்தில் நாம் ஒவ்வொருவரும் உற்சாகமாய் பங்கெடுத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருச்சந்நிதியில் இருந்து நாம் உருக்கத்தோடு பாடி செபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படி தொடக்கத்தில் ஆபிரகாமுக்கு மெல்கிசதேக் அந்த அப்பரசத்தை கொடுக்கும் போது
இயேசுவினுடைய இறை பிரசன்னத்தை அது வெளிப்படுத்தியதோ, இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்தில் பட்டினியாய் கிடந்தபோது வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டதோ, நற்கருணை பேழையில் பாதுகாப்பாய் அந்த மன்னா கிறிஸ்துவின் அடையாளமாய் இருந்ததோ, இதோ வாழ்வு தருகிற மன்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தேவ நற்கருணையில் பரிசுத்தமாய் பிரசன்னமாக வல்லமையாய் எழுந்தருளி இருக்கிறார். தன் ஆற்றலை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் அதே வல்லமையினால் ஆற்றலினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்பத்தின் வடிவில் வந்திருக்கிற அப்பாவை ஆராதனை செய்து பாடி துதித்து இவ்வேளையில் இறை பிரசன்னத்தை வேண்டி செபிப்போம். கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை ஆராதனை செய்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மகாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இதோ தூய ஆவியானவர் எழுந்தருளுகிற நேரம், நம்மை ஆட்கொள்ளுகிற தருணம். இதோ நம்மை அவர் முற்றிலுமாக ஆட்கொண்டவராக நம்மை தூய வழியில் வழி நடத்துகிறார், நன்மையின் பாதையில் வழி நடத்துகிறார். நமக்கு வழிகாட்டியாயிருந்து பக்கபலமாயிருந்து ஆபத்து தீங்கு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு உறுதுணையாயிருந்து நமக்கு முன்னும் பின்னுமாயிருந்து வழி நடத்துகிறார். எப்படி இஸ்ராயேல் மக்களை நெருப்பு தூணாக மேகத்தூணாக நின்று தூய ஆவியினுடைய வல்லமை வழி நடத்தியதோ, அதே வல்லமை அதே ஆற்றல் அதே சக்தி இன்று நம்மையும் ஆட்கொண்டு நம்மை வழி நடத்துகிறது. அந்த நற்கருணையில் எழுந்தருளிருக்கும் இறைவனை முழுமனதாய் ஆராதித்து துதித்து போற்றி இறை பிரசன்னத்தை வேண்டி வேளையிலே செபிப்போம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. பாடி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியாய் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்ன இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளுகிற போது கடவுள் அந்த கல்வாரி மலையில் தன் இரத்தத்தை சிந்தி தன் உயிரை கொடுத்த உன்னத பலி நிறைவேற்றப்படுகிறது. அந்த ஜீவ பலியில் நாமும் பங்கெடுக்கிற போது மீட்பின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆவியினுடைய வல்லமையினால் தூண்டப்பட்டவர்களாக செயல்படுகிறோம். எல்லா விதமான தீய சக்திகளை, தீயனுடைய ஆதிக்கத்தை, நமக்குள் வருகின்ற அசுத்தமான எண்ணங்களை, தீய பழக்க வழக்கங்களை முறியடித்து போடுகிற வல்லமை நமக்கு கிடைக்கிறது. எனவே
ஜீவ பலியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் பிரசன்னமாக்கி வாழ ஒருக்கத்தோடு பாடி அப்பாவை ஆராதனை செய்வோம். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதா இந்த உலகத்தை அற்புதமாய் படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் பார்த்து பார்த்து அழகழகாய் அற்புதமாய் இவை அனைத்தையும் நல்லதென கண்டு அவர் நமக்காக படைத்தருளினார். படைப்பின் சிகரமான மனிதரை படைத்து உன்னையும் என்னையும் இவையெல்லாம் ஆண்டு வழிநடத்தும்படியான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கட்டளைகளை, அந்த ஆண்டவருடைய வாக்குகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்று கடைபிடிக்கிறோமா? இயற்கையை பாதுகாக்கிறோமா? இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களுக்கு இதோ நாம் எல்லோரும் முழுமையான ஒத்துழைப்பை நாம் கொடுக்கிறோமா? அல்லது கடவுளுடைய படைப்புகளை அழிக்கின்றவர்களாக, கடவுளுடைய படைப்புகளை மதிக்காதவர்களாக இருந்து கொண்டு சுயநலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம், படைத்தவரை ஆராதிப்போம், படைப்புகளை ஆராதிப்பதை தவிர்ப்போம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆர்ப்பரித்து உற்சாகத்தோடு பாடி ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறச்செவிப்போம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமையாய் இறங்கி வாரும். காலையிலும் மாலையிலும் ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் எழுப்பியருளும். அவருடைய உள்ளத்திற்கு ஆறுதலை தாரும், நம்பிக்கை ஊட்டியருளும். கஷ்டங்கள், மனபாரங்கள், வலி, வேதனை, துன்பம், நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி நலப்பெற இயேசுவே எழுந்தருளிவா. அப்பத்தின் வடிவில் வந்து ஆசீர்வாதத்தை அளித்தார். அப்பத்தின் வடிவிலே வந்து ஆண்டவரே எங்களை புனிதமாக்கும். அப்பத்தின் அப்பாவாக எப்பொழுது உறுதுணையாகும் எங்களை நடத்தியது. ஆமீன் 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 ஆமீன். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அப்பத்தின் வடிவில் அப்பாவின் அன்பை சுவைக்க இந்த ஆராதனையில் பக்தியோடு நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 53 முதல் 56 முடிய. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு
என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனக்கு நடந்த ஓர் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக அப்பத்தில் வாழ்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் நம் அன்றாட வாழ்வில் அனுபவிக்க முடியும் என்பதனால் இந்த அனுபவ பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு முறை உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அவஸ்தை கொடுக்க வேண்டும் என்று என்னை அவசரமாக அழைத்தார்கள். ஃபாதர், அப்பாவுக்கு ரொம்ப முடியல, தயவு செய்து அவஸ்தை கொடுக்கணும், அவருக்கு நன்மை எடுத்துட்டு வாங்க ஃபாதர், அவஸ்தை கொடுங்க ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர் அப்படின்னு அவங்க கெஞ்சினாங்க. சரிமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவஸ்தை கொடுப்பதற்காக நான் அவருடைய வீட்டிற்கு போனேன். அந்த இடத்திற்கு சென்றபோது அந்த மனிதர் படித்து கொண்டிருந்தார். குளிரில் எப்படி நடுங்குமோ உடல், அதுபோல அவருடைய உடலானது நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கே மிகுந்த மன வருத்தம். ஆனால் நான் அவருக்கு அவஸ்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்த போது அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அவஸ்தை வேணாம், அவஸ்தை வேணாம் அப்படின்னு தடுக்கிறார். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவர் அப்படிதான் ஃபாதர் சொல்லுவாங்க, நம்ம அவஸ்தை கொடுத்துடலாம் ஃபாதர்ன்றாங்க. ஆனால் அவரு எனக்கு அவஸ்தை வேணாம், அவஸ்தை வேணாம், அவஸ்தை கொடுக்காதீங்க, சண்டை போடுறாரு, தடுக்கிறார். ஆனால் அவர் கேட்டது தேவ நற்கருணை மட்டும், தேவ நற்கருணை, நற்கருணை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். சரி, நான் சொன்னேன், அவர் நற்கருணை மட்டும் கேட்கிறாரு, அவஸ்தை வேணான்னு சொல்றாரு, ஒருவேளை பயப்படுறாரு போல, வேண்டாம்ப்பா அப்படின்னு. சரி ஃபாதர், அவருடைய விருப்பப்படியே விட்டுடலாம். பிரியமானவர்களே, அவஸ்தை கொடுப்பதை நிறுத்திவிட்டு தேவ நற்கருணையுடைய பிரசன்னத்தை அந்த நேரத்தில் உணர்ந்தவனாக, உண்மையிலேயே அப்படியாக வலியினால், துன்பத்தினால், நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்காக உருக்கத்தோடு நான் செபித்து அந்த தேவ நற்கருணை அவருக்கு வழங்கினேன். பிறகு அவர் படுத்துக் கொண்டிருந்த அந்த இடம் முழுவதும் தீர்த்தத்தினால் தண்ணீர் தெளித்து அவருடைய நெற்றியில் சிலுவை அடையாளம் அடைந்து, பா கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நீங்க சுகம் பெறுவீங்க, கடவுள் உங்களை எழுப்பி விடுவார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிரியமானவர்களே, நான் சென்றது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை போச்சு, ஞாயிற்றுக்கிழமை 8 மணி பூசைக்கு அந்த மனிதர் வந்திருக்கிறார். மிக ஆச்சரியம் எனக்கு. அவர் யாருடைய உதவியும் கேட்கல, அவரா தானா எழுந்து பூசைக்கு வந்துட்டாரு. பூசல பங்கெடுத்து விட்ட பிறகு பூசை முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி தான் நடந்து வர்றார். தடுமாறி நடந்து வந்து அப்படி என்னை கையில இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஃபாதர் ஃபாதர் அப்படின்னு கை காட்டுறார். நற்கருணை ஆண்டவர் தன்னை எழுப்பி விட்டதாகவும், நற்கருணையுடைய இறை பிரசன்னம் தனக்கு வாழ்வு கொடுத்ததாகவும், முழுமையான நம்பி விசுவாசத்தினுடைய சாட்சியாக என் முன்னிலையில் வந்து நின்றது. பிரியமானவர்களே, நான் அப்படியே மெய் சிலிர்த்து போனேன், உறைந்து போனேன் ஒரு நிமிடம் அந்த மனிதரை பார்த்தவுடன். அப்பா, அது நீங்களா? எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஃபாதர், கடவுள் என்னை எழுப்பி விடுவார், என்னை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னு உறுதியா அந்த மனிதர் சொன்னார்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் இந்த நற்கருணையில் இருக்கிறது. இந்த நற்கருணையில் உயிருள்ள பிரசன்னம் இருப்பதனாலதான் நாம குணம் அடைகிறோம், சுகம் பெறுகிறோம், திடம் கொள்கிறோம், வாழ்வு பெறுகிறோம், நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். எல்லா விதமான அற்புத அதிசயங்களும் நிகழ்வது இந்த தேவ நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தினால் தான். இந்த இறை பிரசன்னத்தில் எவ்வளவோ புனிதர்கள் மகத்துவத்தை கண்டிருக்கிறார்கள், ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள், வல்லமையை பெற்றிருக்கிறார்கள், சக்தியை பெற்றிருக்கிறார்கள். அதன் வழியாய் அவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாய் இருந்திருக்கிறார்கள். இந்த ஆராதனையில் பங்கெடுத்து தியானத்திலே முழுமையாய் ஈடுபட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீயும் ஒரு சாட்சியாக மாற வேண்டும் என்றால், நீயும் கடவுளினுடைய சாட்சியாக அவருடைய திருமுன்னிலையில் நிற்க வேண்டும் என்றால், உன் நோய்கள் குணமாக வேண்டும் என்றால், உன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால், உன் கஷ்டங்கள் மறைய வேண்டும் என்றால், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய், முழுமையாக உன்னை ஒப்புக்கொடு, பரிசுத்த உள்ளத்தோடு தேவ நற்கருணையை உட்கொள். அப்பொழுது ஆண்டவர் உனக்குள் பிரசன்னமாகுவார். நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. இந்த வல்லமையை உணர்ந்து ஒரு பாடலின் வழியாக நற்கருணையில் எழுந்தருளிருக்கும் இறைவனை, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, யாராவது என்னை உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் என்று பாடி ஜெபிப்போம். யாராவது உண்டா, அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நான் எங்கள் மற்றும் யாராவது உண்டா, அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். பசி, பட்டினி, வறுமை, பஞ்சம், பிணி நீங்கி இந்த சமூகம் நலமோடு வாழ உணவாய் வந்த இறைவனை ஆராதனை செய்வோம். உணவாய் வந்த இறைவனை நம்பிக்கை விசுவாசத்தோடு உட்கொள்வோம். அவருடைய இறை பிரசன்னம் இருந்தால் நமக்குள் மாற்றங்கள் நிகழும், அற்புத அதிசயங்கள் நடக்கும். நாம் கிறிஸ்துவின் சாட்சியாய் நிற்போம். எனது உணவை உண்ணும் எவர் பசியை அருந்திடார். எனது உணவை உண்ணும் எவர் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவர் தாகம் தெரிந்திடார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை
யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். மனிதர்களாகிய நாம் அழிந்து போகிற உணவிற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி பாலை நிலத்தில் மன்னா பொழியப்பட்டதோ அந்த மன்னாவை உட்கொண்டவர்கள் மடிந்தார்களோ அதுபோல இந்த மண்ணுலக உணவை உட்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக அழிந்து போவார்கள். ஆனால் வாழ்வு தருகிற, நிலை வாழ்வை தருகிற, என்றும் அழியாமல் வாழச் செய்கிற ஆண்டவருடைய திரு உடலை, திரு ரத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிறார்கள். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திராத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கு உழைத்து நானே வாழினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே பிரியமானவர்களே, நாம் அன்றாடம் வாழ்வதற்கு நமக்கு உணவை தருகிற இறைவனுக்கு முழுமனதோடு நன்றி சொல்வோம். நம் ஆன்ம பசியை நீக்கு, நம் ஆன்ம தாகத்திற்கு அனுதினமும் உணவாக எழுந்தருளி வருகிற நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆசிரை பெற மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனிகளை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே நம் சாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில்
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது.